அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளானும் நிகரற்ற அனுபடையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நேற்றைய தினம் நம்ம பனு நபீர் என்று சொல்லக்கூடிய யகூதியுடைய ஒரு கூட்டத்தினரை மதீனாவிலிருந்து துரத்தப்பட்டதை, அதாவது பாய்காட் பண்ணியதை விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பனு நதீர் மதீனாவிலிருந்து போன பின்னாடி என்ன பண்றாங்க, டைரக்டா மக்காவுடைய முஸ்லிம்கிட்ட போறாங்க. மதீனாவிலிருந்து இந்த யகூதிக்களை துரத்தியாச்சு. துரத்தின பின்னாடி என்னாச்சு, டைரக்டா எங்க போறாங்க, முஷ்ரிக்கீன்கிட்ட போறாங்க. அபு சுஃபியான் மற்றும் இக்ரிமா பின் அபி ஜஹல் இவர்கள் எல்லாத்தையும் போய் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த முஸ்லிம்கிட்ட சண்டை போடுங்க, யுத்தம் செய்யுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் மக்காவுடைய முஸ்லிம்கிட்ட போறாங்க. போன பின்னாடி எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதுக்கு பின்னாடி அபு சுஃபியானும் மற்ற முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்கள் என்ன பண்றாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஆக்குறாங்க, அவங்க கத்ஃபான்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட போறாங்க. இந்த யகூதிகள் அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கத்தை ஒத்து வச்சுட்டு என்ன பண்றாங்க, கத்ஃபான் கிட்ட போறாங்க. கத்ஃபான் கிட்ட போயிட்டு அவங்கள்ட்டையும் என்னென்னமோ சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களையும் போருக்காக வேண்டி உசுப்பேத்துறாங்க. உசுப்பேத்திட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, போர் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த நேரத்துலதான் என்னவாகுது, ஹந்தக்குன்ற ஒரு யுத்தம் நடைபெற தொடங்குது. ஹந்தக் அப்படின்னு சொன்ன போனா நம்ம கேட்டிருப்போம். முன்னாடி ஒரு பயான்ல நம்ம தெலுங்குல சொன்னப்போ என்னது, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட கேட்டப்பட்ட மஷூரானால என்ன ஆச்சு, இந்த ஹந்தக் என்ற யுத்தம், அதாவது இந்த யுக்தி கையாளப்பட்டது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சஹாபாக்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு மஷூரான்றது, அதாவது ஒரு ஆலோசனைன்றது கேட்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் நம்ம மேல திரண்டுட்டு வருது, நம்மளை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முஷ்ரிக்கீன்களும் யகூதிகளும் மற்றும் இத்தர கத்ஃபான் உள்ள மக்களும் என்ன பண்றாங்க, நம்ம மேல போர் தொடுத்து வர்றாங்க. உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்க, இத்தனை பேரை நம்ம எப்படி தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கேட்கும் போது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை பத்தி நம்ம விரிவாக பார்த்து உண்டு. ஒரு கிளாஸ் முழுவதாகவே என்னவாச்சு, சல்மான் ஃபார்சின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவங்க என்ன பண்றாங்க, பாரசுடைய நாட்டில் நாங்கள் ஒரு யுக்தியை கைப்பற்றுவோம். அதாவது நம்மளுடைய எதிரிகள் அதிகமாக இருக்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு பெரிய குழியை தோண்டலாம். அதாவது அங்கிட்டு இருந்து குதிரை படைகளோ அல்லது மனித படைகளோ என்ன பண்ணக்கூடாது, இங்கிட்டு வராமல் இருக்க ஒரு மிகப்பெரிய குழியை நாங்கள் தோண்டி யுத்தம் செய்வதென்றது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்றார். கருத்து சொன்ன பின்னாடி அது மாதிரியே கையாளப்படுது. என்னது, 40 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட ஒரு பெரிய இந்த குழியை தோண்ட தொடங்கினார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வெறுமான உடல மாறாக என்ன பண்றாங்க, அவங்களும் களத்துல இறங்கி அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மற்றும் என்ன செய்யறாங்க, அல்லாஹும்ம லா கைர இல்லா கைரல் ஆகிரா வன்சுருல் அன்சார வல் முஹாஜிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஆவையும், அதாவது கைர் என்பது ஆகிரத்துடைய கைர் மட்டும்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரிகளுக்கும் மற்றும் முஹாஜிரின்களுக்கும் என்ன பண்ணட்டும், உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஆவையும் கவிதையாக பாடிய ரூபமாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி என்னவாச்சு, நம்ம மக்காவில இருக்கும் போதெல்லாம் எதிரிகள் ஒரே ஒரு ஆள் தான், எதிரின்றது ஒரே ஒரு ஆள் தான், வெறும் காஃபிர். ஆனால் மதீனாவுக்கு வந்த பின்னாடி எதிரிகளுடைய எண்ணிக்கை எத்தனமாக மாறிச்சு, 3 பேராக மாறிடுச்சு. முத எதிரி யாரு, மக்கத்துடைய காஃபிர்கள், இரண்டாவது யகூதிகள், மூன்றாவது யாரு, முனாஃபிக்குகள். நம்ம முன்னாடியே நிறைய இதுல இந்த சந்தர்ப்பத்துல சொன்ன மாதிரி உபை பின் காஃப், உபை பின் அப்துல்லா பின் உபை பின் சலூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துடைய தலைவர், அதே மாதிரி நிறைய நபர்கள் அவுஸ் பின் ஹஸ்ரஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முனாஃபிக்குகள் தயாரானாங்க. இந்த 3 கூட்டத்திலையும் சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்களுக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி அவங்க குழு தோண்ட ஆரம்பிச்சு பின்னாடி என்னவாகுது, அந்த குழி என்பது
எனக்கு மிகவும் கடினமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அந்த அங்க அங்க மக்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பஞ்சம்ன்றது அதிகம், பஞ்சம்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அந்த பசியுடைய தாக்கத்தை தாங்க முடியாம ஒரு கல்ல என்ன பண்றாங்க வயிற்றுல கட்டிட்டு வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து பசியோட தாக்கம் இன்னும் அதிகமாயிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், பசியுடைய தாக்கம் வந்து எங்க மேல எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, நாங்க வந்து வயிற்றுல கல்ல கட்டிட்டு திரியிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த சட்டையை தூக்கி காமிக்கிறாங்க. அவங்களுடைய வயிற்றுல 2 கல்லு கட்டி இருக்குது. என்னது பாருங்க, அந்த கந்தக்கூடிய அந்த கிணறை அந்த குழியை தோண்டுவதற்கு போதுமான தீனி கூட அவங்கள்ட்ட கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த கிணறு அந்த குழி என்பது தோண்டினாங்க. இதுக்கு பின்னாடி என்னவாகுது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவி விட்டு போறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ் வந்து மிகவும் பசியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்கல, அதனால நம்ம ஏதாச்சும் விருந்து கொடுக்கலாமா, வீட்டுல எவ்வளவு சோறு இருக்குது எவ்வளவு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கிறப்போ சில நபர்களுக்கு மட்டும்தான் என்னவாகும், இந்த சாப்பாடுன்றது மித்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அவங்க மனைவி ரசூலுல்லாஹ் மட்டும் கூட்டிட்டு வாங்க, போயிட்டு ரசூலுல்லாஹ் மட்டும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பெண்மணி, அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி என்னவாகுது, ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த சஹாபி வர்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நைட்டுக்கு சாப்பாடு வச்சிருக்குது, நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு நினாதத்தை ஒரு ஏழான என்ன பண்றாங்க பண்ணி விட்டுறாங்க. இன்னைக்கு உங்களுடைய சகோதரன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி அந்த சஹாபியுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் துஆ ஓதிட்டாங்க. என்னது பெரிய கஷ்டம், என்னது அவங்க சொன்னது ஒரு நபருக்கு, அங்க கூப்பிடுறது எத்தனையோ மக்களுக்கு, அங்க சாப்பாடு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தூக்கி வந்தமாக அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்த பின்னாடி மனைவிட்ட சொல்றாங்க, இப்படி நான் வந்து ஒரு ஆளை தான் கூப்பிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் என்னது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பொறுப்பு தான், நம்மள்ட்ட உள்ள சாப்பாடு என்ன பண்ணுவோம் ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சிருவோம், அதுக்கு பின்னாடி வந்து அவங்க பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி அந்த சாப்பாடுன்றது வைக்கப்பட்டுச்சு. நிறைய எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய வயிறை ரொப்பிக்கிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. எல்லாருக்கும் வந்து அந்த சாப்பாடுன்றதே பத்திருச்சு. அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கைகளில் பரக்கத் என்றது வச்சுட்டான். இந்த இடத்துலதான் என்ன பண்ணுவாங்க உலமாக்கெல்லாம் முஅஜிஸாத்தி நபி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு தனிச்சையாக கொடுக்கப்பட்ட சிறப்புகள், அல்லாஹ்வுடைய அந்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. இதற்கு பின்னாடி ஒரு இடத்துல வந்து சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. தோண்டிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க தோன்ற இடத்துலயே ஒரு மிகப்பெரிய கல் என்பது வந்துடும். கல் என்பது வந்துட்டா அவங்களால உடைக்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து அந்த கடப்பாறையை வாங்கிட்டு முதலடி அடிப்பாங்க. அடிச்சு பின்னாடி அந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பார்ப்பாங்க, முதலடி அடிச்ச உடனே என்ன பண்றாங்க, ஒரு ஒலி என்பது தென்படுது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு ஒலி என்பது தென்படுது. இரண்டாவது அடி அடிக்கிறாங்க. அடிச்சு பின்னாடி என்னவாகுது, இரண்டாவது ஒரு முறையாகவும் ஒலி என்பது தென்படுது அவங்களுக்கு. மூன்றாவது முறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி அந்த கடப்பாறை அடிக்கிறாங்க. அந்த கல் என்றது ஒடிஞ்சிருது. மூன்றாவது தடவையும் அந்த ஒலி என்பது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பண்றது, ஒலி என்பது தென்படுது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் என்னது இது, இந்த ஒலியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முதல் அடிக்கு நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு காண்பித்தான், யமன் வந்து வெற்றி கொண்டோம், அதுக்கு பின்னாடி ஷாம் நகரம், அதுக்கு பின்னாடி ஃபாரஸ் நகரம், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா நகரங்களையும் என்ன பண்றோம் வெற்றி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய பிற்காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலமும் தாண்டி பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வருது. அதுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வருது. இந்த இரண்டு நபர்களுடைய அந்த ஹிலாஃபத்திலையும் அவர்களுடைய அந்த ஆட்சியிலும் என்னவாகுது, இந்த நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்வதை நம்ம வந்து இது வரலாற்றிலே காணலாம். இதற்கு பின்னாடி என்னவாகுது, அந்த குழியை வந்து தோண்டி முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்து இது வந்து நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாருக்குமே வந்து சீரத்துன் நபியை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியவானாக. ஆமீன். வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.